ஏற்றுக்கொள்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா சோதனையும் கடந்து ஒரு சமாதானமாய் செல்ல கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்க ஜெபத்தை கேட்டு இந்த ஊழியத்தை கட்டி எழுப்ப போறதுக்காக நன்றி. யோசேப் யூடியூப் சேனலை ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு நல்லவர். நாங்க உங்களுக்கு தான் சொல்லிக் கொடுக்க வந்திருக்கோம். யாருக்கு? ஆமா, அந்த பாட்டிக்கு சொல்லிக் கொடுத்து என்ன செய்ய, எனக்கு சொல்லிக் கொடுத்து என்ன செய்ய. ஆனா நீங்க தான் 100 வருஷம் இருக்கிறவங்க. அல்லேலூயா. எங்க பொண்ணு, என் பொண்ணு சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த மாதிரி தான் இயேசு கோயிலுக்கு விளையாட்டா போகும். நான் திட்டுவேன், இயேசு கோயிலுக்கு போலாம்னா விளையாட்டு போலயே போகும். அந்த விளையாட்டு போன அந்த புள்ள சின்ன வயசுல விளையாட்டுத்தனமா இந்த மாதிரி சின்ன பிள்ளைகள போல விளையாண்ட புள்ள இயேசு கோயிலுக்கு போய் ஏதோ ஒரு பிஸ்கோத்து கிடைக்கும்னு போன புள்ள நீங்க கோயம்புத்தூர்ல பெரிய ஊழியக்காரியா இருக்கு. அல்லேலூயா. நீங்க கோயம்புத்தூர்ல பெரிய ஊழியக்காரியா அந்த சகோதரி போல பேரம்பேத்தி எடுத்து இருக்கு. அப்ப இந்த சிறு பிள்ளைகள் போடுற விதைதான் இயேசு அவங்களை ஆசீர்வதிக்கிறார். அந்த எல்லாம் மனசுல அப்படியே பதியும், வெள்ளை பேப்பர் மாதிரி இவங்க விதையும். பெரியவங்களுக்கு அநேகமான கஷ்டங்கள் உடல்ல இருக்கு. பிள்ளைகளால கஷ்டம், பொண்டாட்டினால பிரச்சனை, குழந்தைகளால பிரச்சனை, வேலையில பிரச்சனை, கடன் தொல்லையில பிரச்சனை, சமாதானம் இல்லாத பிரச்சனை, படுத்த தூக்கம் இல்லாத பிரச்சனை. இதெல்லாம் எப்படி தீர்க்கிறதுன்ற குழப்பத்திலேயே பெரிய ஆள் இருக்காங்க. அல்லேலூயா. குழப்பம் இல்லாத ஆளா யாராச்சும் இருப்பாங்களா? ஒரு ஆளும் இருக்க முடியாது. பெரிய ஆளுங்க எல்லாருமே ஏதாச்சும் ஒரு குழப்பத்துல தான் இருப்பாங்க. ஆனா இந்த பிள்ளைகளுக்கு எந்த குழப்பமும் கிடையாது. இந்த குழந்தைகளுக்கு என்ன இல்ல, எந்த குழப்பமும் கிடையாது. அல்லேலூயா. ஐயோ நம்மளுக்கு சாயந்தரம் போன சோறு கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற எண்ணம் இந்த பிள்ளைகளுக்கு இருக்காது. அது பாட்டுக்கு ஜாலியா விளையாண்டுட்டு சாயந்தரமா அம்மா கிட்ட பசிக்கும் போது போய் அம்மா சோறு படி, அம்மா சோறு போடாய் சோறு படி அப்படின்னு கத்துவாங்க. ஏன்னா அவங்களுக்கு சோறு இருக்குதா இல்லையா, சோறு ஆக்குனாங்களா ஆக்கலையா, அதெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு கவலை கிடையாது. அல்லேலூயா. அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யாது, சின்ன பிள்ளைலாம் கவலை கிடையாது. அவங்களுக்கு தேவை வகைதான சோறு. ஆனா அம்மா அப்பா எப்படி சோறு போட்டுருவாங்கன்ற நம்பிக்கையில அந்த பிள்ளைகளுக்கு ஒரு கவலையும் கிடையாது. ஆனா என்ன மாதிரி வயசான ஆளுகளுக்கு தான் எல்லா கவலையும் சேர்ந்துக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கவலையிலிருந்து நம்ம எப்படி விடுபடுறது, இதுதான் இன்னைக்குள்ள பிரச்சனை. இந்த ஊரை தேடி நாங்க வந்திருக்கிறோன்னு சொன்னா இந்த உலகத்துல ஏதாச்சும் ஆதாயம் இல்லாம எந்த மனுஷனும் வரமாட்டான். ஒரு ஓட்டு கேட்டா எதுக்கு வருவாங்க? ஒரு ஓட்டு கேட்டு உங்ககிட்ட ஒரு ஓட்டு வாங்கி அதன் மூலியமா ஒரு கவுன்சிலர் ஆகி அதன் மூலியமா ஒரு பெரிய மனுஷனாகி அதனால 10 ரூபா சம்பாரிச்சு அதனால என் குடும்பம் வாழ வைக்கலாம்ன்ற நோக்கத்துல வாரவங்க உண்டு இல்லைங்களா? அல்லது ஒரு வியாபாரத்துக்கு வார என்ன செய்வான், ஒரு வியாபாரத்துக்கு அப்படியே சவுண்ட் எடுத்துட்டு வருவான். ஏதோ ஒரு 10 ரூபாய்க்கு வித்தா அதுல நமக்கு 10 ரூபாய் மிச்சம் கிடைக்கும் வருவான். அல்லேலூயா. ஒரு குடும்ப பிரச்சனை பஞ்சாயத்து பண்ண வந்தாலும் எதுக்கு வருவான்? ஏதோ புருஷன் பொண்டாட்டி பஞ்சாயத்து பண்ணிவிட்டா ஒரு கோட்டராச்சும் குடிச்சிட்டு போகலாம் என்ற லாப நோக்கத்தோட தான் இந்த உலகத்துல வருவாங்க. யாராக இருந்தாலும் வந்து லாப நோக்கத்தோட தான் வருவாங்க. எங்களுக்கு எந்த லாப நோக்கமும் கிடையாது. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? உங்ககிட்ட எந்த லாப நோக்கமும் கிடையாது. ஏன்னா நாங்க ஒரு காலத்துல ரவுடியாய், தெருவில் பெரிய போக்கிரியாய், ஒரு சொன்னபடியும் கேட்காதவர்களாய், தாய் தகப்பன் பேச்ச கேட்காத தருதலைகளாய் வாழ்ந்த காலம் உண்டு. எப்படி வாழ்ந்தா?
தாய் தகப்பு பேச்சு கேட்காத தருதலையாய் வாழ்ந்த காலம் உண்டு. அப்ப எல்லாம் இந்த இயேசுவை பற்றி சொல்லும் போது நாங்க கேட்கறது இல்லை, அதெல்லாம் வெளிநாட்டு சாமி, அது எங்களுக்கு உதகாது, எங்க பாரம்பரிய சாமி வேற என்று சொல்லி அந்த மாதிரி இயேசுவை சொன்னவங்களை நாங்க மட்டமா பேசியது உண்டு, அவங்களை விரட்டி விட்டது உண்டு. உங்களுக்கு என்ன எங்க வேலை அப்படின்னு சொன்ன காலமெல்லாம் உண்டு. அதையெல்லாம் நினைச்சா இப்ப பைத்தியக்காரத்தனமா இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அப்படி நாங்க இருந்தாலும் கூட அவர்களை இயேசு எங்களை விடாமல் துரத்துறதுனால, எங்க தேடி எங்களை பிடிச்சதுனால, ஆண்டவரை நாங்க மறுதலிக்கு போனாலும் எங்களை விடாமல் அந்த ஆண்டவரை பற்றி எங்களுக்கு சொன்னதுனால, அதை கேட்டு 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 ஆண்டவர் எங்களுக்கு இருதயத்துக்குள்ள வந்து எங்களுக்குள்ள இருந்த கொஞ்சம் கொஞ்சமான அந்த ரவடித்தனம், அந்த போக்கிரித்தனம், அந்த பீடி சிகரெட்டு, அந்த குடி போதை, இது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எங்களை விட்டு போனது. அல்லேலூயா. எதெல்லாம் விட முடியாது நாங்கள் இருந்தோமோ, இதெல்லாம் நாங்க இதை எதை விட்டாலும் இதை விட மாட்டோம்னு சொன்னோமோ, அதையெல்லாம் நாங்க விட்டுட்டு இன்னைக்கு அதே ஊர்ல எங்களை பார்க்கிறவங்க, ஏண்டா இவ்வளவு மோசமா இருந்தவன் இவ்வளவு நல்லவனா எப்படா மாறின, இந்த கிறிஸ்தவங்களாம் சேர்த்து மந்திரம் போட்டுட்டாங்களான்றாங்க. என்ன சொல்றாங்க? மந்திரம் போட்டுட்டாங்களா உங்களை என்று கேட்கிறாங்க. அந்த அளவுக்கு எங்களை ஆண்டவர் மாத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீயும் நானும் இயேசுவை இந்த சிறு பிள்ளைகள் மாதிரி யாரு ஏற்றுக் கொள்கிறார்களோ அவருடைய வாழ்க்கை தான் பின்னால மாறும், ஒரு முன்னேற்றமாகும். இயேசு ஒரு இடத்துல சொன்னாரு, நாங்க இயேசு சிறு பிள்ளைகள் என்னிடத்துல வருவதற்கு தடை பண்ணாதீர்கள். அல்லேலூயா. ஏன்னா அந்த சிறு பிள்ளைகள் இன்னைக்கு சின்ன பிள்ளையா இருக்கிறவங்க நாளைக்கு பெரிய பிள்ளையாகி நாளைக்கு வாழ்ற காலங்கள்ல அவங்க சிறு வயசுல கத்துக்கொண்டதான் பெரும் காலத்துல வாழும் வயசுல அவங்க தாய் தகப்பனுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதனால சிறு பிள்ளைகள் மேல ஆண்டவர் நேசிக்கிறார். பெரியாளிகளை காட்டிலும் வயதானவர்களை காட்டிலும் இந்த சிறு பிள்ளைகளை அவர் நேசிக்கிறத பார்க்கிறோம். ஒரு பாடலை பாடி தேவனுடைய சமூகத்துக்கு நம்ம என்ன செய்யலாம்? போகலாம். அல்லேலூயா, சோத்ரம். இயேசு அழைக்கிறார். இயேசு என்ன செய்யறாரு? உங்களை அழைக்கிறார். ஏன்னா உங்க கஷ்டமெல்லாம் மாற்றணும், உங்க கவலையெல்லாம் தீர்க்கணும், இயேசு அண்டையில நீங்க சேரணும், இயேசுக்குள்ள சமாதானம் ஆகணுன்றதுக்காக அழைக்கிறார். இந்த பாடலை பாடுறேன். நம்ம மக்கள் அநேக மக்களே சுவிசேஷம் சொல்ல போற இடங்கள்ல அவங்க பட்ட கஷ்டங்கள், அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை இந்த பாடல் பாடுறேன், கேளுங்க. ஹல்லேலூயா. இயேசு அழைக்கிறார் எலைகளை, இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார் எலைகளை, இயேசு அழைக்கிறார். இருக்கும் கஷ்டம் போக்கிடவே இன்ப வாழ்வு தந்திடவே இயேசு அழைக்கிறார். இருக்கும் கஷ்டம் போக்கிடவே இன்ப வாழ்வு தந்திடவே இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார் எலைகளை, இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார் எலைகளை, இயேசு அழைக்கிறார். இருக்கும் கஷ்டம் போக்கிடவே இன்ப வாழ்வு தந்திடவே இயேசு அழைக்கிறார். இருக்கும் கஷ்டம் போக்கிடவே இன்ப வாழ்வு தந்திடவே இயேசு அழைக்கிறார். ஓயாமல் உழைப்பவரே, ஓட்டாண்டியாய் இருப்பவரே, ஓயாமல் உழைப்பவரே, ஓட்டாண்டியாய் இருப்பவரே, ஓடி ஓடி உழைத்தாலும் நல்ல உணவில்லாமல் தவிப்பவரே, ஓடி ஓடி உழைத்தாலும் நல்ல உணவில்லாமல் தவிப்பவரே இயேசு அழைக்கிறார். ஓடி ஓடி உழைத்தவரே, ஓட்டாண்டியாய் இருப்பவரே, ஓடி ஓடி உழைப்பவரே, ஓட்டாண்டியாய் இருப்பவரே, ஓடி ஓடி உழைத்தாலும் நல்ல உணவில்லாமல் தவிப்பவரே, ஓடி ஓடி உழைத்தாலும் நல்ல உணவில்லாமல் தவிப்பவரே இயேசு அழைக்கிறார்.
இயேசு அழைக்கிறார் ஏழைகளை, இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார் ஏழைகளை, இயேசு அழைக்கிறார். இருக்கும் கஷ்டம் போக்கிடவே, இன்ப வாழ்வு தந்திடவே இயேசு அழைக்கிறார். இருக்கும் கஷ்டம் போக்கிடவே, இன்ப வாழ்வு தந்திடவே இயேசு அழைக்கிறார். மனைவியால மோசம் போய், மக்களால மானம் போய், அண்ணே மனைவியால மோசம் போய், மக்களால மானம் போய், கடன் தொல்லையில் மாட்டிக்கொண்டு கண்ணீரோடு வாழ்பவரே, கடன் தொல்லையில் மாட்டிக்கொண்டு கண்ணீரோடு வாழ்பவரே இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார் ஏழைகளை, இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார் ஏழைகளை, இயேசு அழைக்கிறார். இருக்கும் கஷ்டம் போக்கிடவே, இன்ப வாழ்வு தந்திடவே இயேசு அழைக்கிறார். படித்திருந்தும் பயணம் இல்லை, பட்டம் வாங்கி வேலை இல்லை. படித்திருந்தும் பயணம் இல்லை, பட்டம் வாங்கி வேலை இல்லை. புலம்பி புலம்பி தவிப்பவரே, பொதுவாழ்வு தந்திடவே இயேசு அழைக்கிறார். புலம்பி புலம்பி தவிப்பவரே, பொதுவாழ்வு தந்திடவே இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார் ஏழைகளை, இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார் ஏழைகளை, இயேசு அழைக்கிறார். இருக்கும் கஷ்டம் போக்கிடவே, இன்ப வாழ்வு தந்திடவே இயேசு அழைக்கிறார். பேயினால் அவதிப்பட்டு, நோயினால் கஷ்டப்பட்டு, பேயினால் அவதிப்பட்டு, நோயினால் கஷ்டப்பட்டு, நொந்து போன வாழ்க்கையில நோஞ்சானாக இருப்பவரே, பேயினால் அவதிப்பட்டு, நோயினால் கஷ்டப்பட்டு, பேயினால் அவதிப்பட்டு, நோயினால் கஷ்டப்பட்டு, நொந்து போன வாழ்க்கையில நோஞ்சானாக இருப்பவரே இயேசு அழைக்கிறார். நொந்து போன வாழ்க்கையில நோஞ்சானாக இருப்பவரே இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார் ஏழைகளை, இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார் ஏழைகளை, இயேசு அழைக்கிறார். இருக்கும் கஷ்டம் போக்கிடவே, இன்ப வாழ்வு தந்திடவே இயேசு அழைக்கிறார். இருக்கும் கஷ்டம் போக்கிடவே, இன்ப வாழ்வு தந்திடவே இயேசு அழைக்கிறார். அல்லேலூயா. இயேசு எதுக்கு அழைக்கிறாரு? இப்ப இருக்கிற இந்த கஷ்டமெல்லாம் உங்களுக்கு போக்கணும், ஒரு இன்பமான வாழ்க்கை உங்களுக்கு தரணும் என்றுதான் இயேசு அழைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்துல ஒரு சம்பவத்தை வாசிச்சுட்டு அப்படி படிங்க, நீங்களே படிக்க பாருங்க. சோத்ரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல இருந்து ஒரு பேய் பிடிச்சவனை பார்க்க போறோம். யாரை பார்க்க போறோம்? ஒரு பேய் பிடிச்சவனை பார்க்க போறான். அவன் எப்படிலாம் அவனுக்கு பேய் பிடிச்சி, அவன் எப்படிலாம் கஷ்டப்பட்டான், அவன் வாழ்க்கையில எப்படிலாம் இருந்தான், அவனை யாரும் விடுதலை பண்ண முடியாம ஏன் இருந்தாங்கன்றத அவன் தெரிந்து கொள்ளனா தான் நம்ம பேசுறதுக்கு நல்லா இருக்கும். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம் படிங்க. பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கசரேயனுடைய நாட்டில் வந்தார்கள். கசரேயனுடைய நாட்டிற்கு வந்தார்கள். அவர் படகிலிருந்து இறங்கின உடனே, அவர் படகுல இருந்து இறங்கின உடனே ஆவியுள்ள ஒரு மனுஷன், அசுஸ்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். பிரேத கல்லறையிலிருந்து எதிராக வந்தான். எங்க இருந்து வந்தானா? எங்க இருந்து வந்தானா? பிரேத கல்லறையிலிருந்து. அப்படின்னா என்னது சொல்லுங்க தலைவர்? பிரேத கல்லறைனா என்னது? எங்க இருந்து இருக்கு பிரேத கல்லறைனா? சுடுகாட்டுல இருந்து வந்திருக்கான். எங்க இருந்து வந்திருக்கான்? நம்ம பணம் புதைக்கிற சுடுகாட்டுல ஒருத்தன் படுத்து கிடந்திருக்கான். அவன் தான் பேய் பிடிச்சவன். அசுஸ்த ஆவினா என்னது? அசுஸ்த ஆவினா என்னது? நல்ல ஆவினா என்னன்னு முதல் தெரிஞ்சுக்கணும். அசுஸ்த ஆவினா கெட்டதே செய்யும். என்ன பண்ணும்? பீடி அடிக்கும், தண்ணி அடிக்கும், சாராயம் கொடுக்கும், சண்டை கட்டும், வீம்பா பேசும். ஓ நீ பெருசா நான் பெருசா மோதி பார்க்கலாமா என்று சொல்லுவாங்க. சில இடத்துல பார்த்து சண்டை போடுற இடத்துல பார்த்துக்கிட்டா, நான் செத்தாலும் பரவாயில்ல உன்னை சாகடிக்க விட மாட்டேன்னுவான். என்ன பண்ணுவான்? அப்ப இவன் வாழ்றதுக்காக இல்லை, என்ன செய்யுது? நான் செத்தாலும் பரவாயில்ல உன்னை சாகடிப்பான்றான்.
அப்ப சாகிறதுக்கே போறேன்னு அது அர்த்தம் இல்லையா? எனக்கு ஒரு கண்ணு போனால 2 கண்ணு போனாலும் உனக்கு ஒரு கண்ணாச்சு போகணும். அப்படின்னா என்னது? அவன் கெட்டு போறதுக்குன்னே சண்டைக்கு போறான்னு அர்த்தம். அப்ப அது பேர் தான் அசுஸ்த ஆவி. அதுக்கு பேர் என்னது? அவனவே கெடுக்கிறது, அவனை பிடிச்சிக்கிட்டு அவனையே கெடுக்கிறது பேர் தான் அசுஸ்த ஆவி. அந்த ஆவி பிடிச்சவன் எங்க இருக்கிறான்? சுடுகாட்டுல இருக்கிறான். கல்லறை என்னது? மனுஷங்களை புதைக்கிற, செத்தவங்களை புதைக்கிற சுடுகாடு. அந்த சுடுகாட்டுல இருந்து இயேசு அந்த வழியா வரும்போது அவன் என்ன செய்யறான்? எழுந்து இயேசுவுக்கு பின்னால ஓடி வருகிறான். அல்லேலூயா. அடுத்த வசனம், அவனுடைய குடியிருப்பு சுடுகாட்டுல இருந்தது. கல்லறை என்னது? சுடுகாட்டுல இருந்தது. அவனை சங்கிலினால் கட்டி வைக்க ஒருவனாலும் கூடாம இருந்தது. வீட்டுல கட்டி வச்சா, ஒரு மரத்துல கட்டி வச்சா, ஒரு 4 பேர் சங்கிலி வச்சு பூட்டி வச்சாங்க கூட என்ன செய்யறான்? அத்துக்கிட்டு எங்க ஓடுறான்? சுடுகாட்டுக்கு தான் போறான். எங்க போறான்? ஆமா, செத்த போன மாதிரியே சுடுகாட்டு தான் போறான ஒழிய இந்த சங்கிலினால கட்டி வச்சாலும் அவன் இருக்கிறது இல்ல, பூட்டி வச்சாலும் இருக்கிறது இல்ல, காலில் விலங்கு போட்டாலும் அவன் நிக்கிறது இல்ல, அத்துக்கிட்டு போறான். ஏன்னா சாதாரண மனுஷன் ஒரு காலில் இரும்பு சங்கிலி போட்டு அக்க முடியுமா? நான் சொல்ற புரியுது உங்களுக்கு? சாதாரண மனுஷனுக்கு ஒரு இரும்பு சங்கிலி போட்டா அக்கவே முடியாது. ஏன்னா யானையே ஒரு சங்கிலி வந்து நிக்குது. ஆனா அசுஸ்த ஆவி பிடிச்சதுனாலதான் அந்த சங்கிலியெல்லாம் அவனுக்கு இரும்பு சங்கிலியே ஒரு தூசியா தெரியுது. அதனாலதான் அத்துக்கிட்டு போறான்னு பாக்குறோம். அடுத்து, அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து, எப்பொழுதும் அவன் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டிருந்தான். கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டான். கல் எடுத்துக்கிறது, அவனை கீழிக்கிறது, அந்த ரத்தத்தை பார்த்து சிரிக்கிறது. இது மனுஷன் செய்யற வேலையா? என்ன செய்யறது? அவனே ஒரு கல் எடுத்துக்கிறது, அவனை கிழிச்சுக்கிறது, கிழிச்சுக்கிட்டு அந்த ரத்தத்தை பார்த்துட்டு சிரிக்கிறது. காரணம் இல்லாம சவுண்டு கொடுக்கறது. அவன் சுடுகாட்டுல படுத்துக்கிட்டு அப்படின்னு அவனா சிரிக்கிறது. அந்த வழியில யாரும் போக முடியறது இல்லை. என்ன செய்யறதுல? அந்த வழியில ஒரு பொண்ணு பொருசோ ஒரு அப்புறாணி சப்புறாணி பாய்ந்துக்கிட்டு வெறி பிடிச்சவனா இருக்கிறான். சங்கில கட்டி வச்சாலும் நிக்கிறான்ல, துணி இல்லாம தெரியுறான். இவங்க எதுக்கு முன்னால எப்படி போறது? திடீர்னு வந்து கடிச்சு வச்சுட்டா என்ன பண்றது? அந்த அந்த வழியா யாருமே போகாம இருந்தாங்களாம். அல்லேலூயா. அவன் இயேசுவை தூரத்துல கண்டபோது ஓடி வந்து பணிந்து கொண்டு இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உனக்கு என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடி தேவன் பேரில் உமக்கு ஆணையிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு அப்படின்னு மிகுந்த சத்தமிட்டு ஆண்டவர்கிட்ட கெஞ்சுகிறான். அல்லேலூயா. இந்த மனுஷன் பார்க்கிறதுக்கு சாதாரண மனுஷனா இருக்கிறான். அவன் மனுஷனாத்தான் இருக்கிறான். அவன் விலங்கு போட்டாலும் நிக்கிறது இல்ல, துணி இல்லாம இருக்கிறான், தண்ணியை காயப்படுத்தி கொள்றான். அவன் என்ன செய்யறான்னு தெரியல. ஆனா எல்லாரும் அவனை மனுஷனை தான் பாக்குறாங்க. இவனுக்கு ஒரு வெறி பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அல்லேலூயா. ஆனா அவன் இயேசுவை பார்த்ததுக்கு என்ன சொல்றான்? இயேசுவே தேவனுடைய குமாரன் போய் கும்பிட்டு விடுகிறான். என்ன பண்றான்? சங்கிலினால கட்டு போட்டாலும் நிக்காதவன், வீட்டுல பூட்டி வச்சாலும் உடைச்சுக்கிட்டு சுடுகாட்டுக்கு போறவன், கல்லறையில் உட்காந்து அவனா கத்திக்கிட்டு இருக்கிறவன், இப்ப இயேசு அந்த வழியை வாரத பார்த்துட்டு இவனே போய் கும்பிட்டு விழுந்த, இயேசுவே உனக்கு எனக்கு என்ன, இனி கொல்லாதபடிக்கு நீ பார்த்து கொள்ளுங்கன்றான். அல்லேலூயா. இயேசுவ ஒரு மனுஷனா இருக்காரு. இயேசு யாரா இருக்காரு? அவரு பார்க்கறதுக்கு நம்மளை போல ஒரு மனுஷன், ஒரு அங்கி போட்ட சாமியாரா இருக்காரு. இவன் ஒரு வாலிப பையன், பேய் முடிச்சவனா இருக்கிறான். ஆனா 2 பேரும் மனுஷனாக இருந்தாலும் கூட இயேசுக்குள்ள இருக்கிறது பரிசுத்த ஆவி இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. இவனுக்குள்ள இருக்கிறது அசுஸ்த ஆவி இருக்குது. பேய் பிடிச்ச ஆவி இவனுக்குள்ள இருக்குது. அதனால இந்த பேய் பிடிச்சவனுக்கு தெரியுது இயேசுவை பார்த்த சொருக்கு இது பரிசுத்த ஆவி, கடவுள் வாராரு என்று போய் அவன் கும்பிட்டு விழுகிறத பாக்குறோம். இப்ப புரியுதா? நம்மளுக்கு பார்க்கறதுக்கு மனுஷனாக இருந்தாலும் இயேசுவை பார்த்த சோருக்கு இந்த பேய் பிடிச்சவன் கும்பிட்டு விழுகிறான். ஏன்னா அவனோட சண்டை போல எத்தனையோ பேரோட சண்டை போட்டவன்,
யாரு? விலங்கு போட்டவனோட சண்டை போட்டவன், கட்டி வச்சவனோட சண்டை போட்டவன், பிடிச்சிக்கிட்டு வீட்டில் பூட்டி வச்சாலும் உடச்சிக்கிட்டு அடிச்சுட்டு ஓடுனவன் இப்ப இயேசு பார்த்து ஏன் கும்பிட்டு விழுகிறான்னா அந்த பரிசுத்த ஆவி இயேசு மேல இருந்தது. இந்த அசுத்த ஆவிக்கு தெரியுது, இந்த மனுஷக்குள்ள இருக்கிற அசுத்த ஆவிக்கு தெரியுது. அதனாலதான் அங்க கும்பிட்டு விழுகிறான்னு பாக்குறோம். படிங்க அந்த வசனத்தை. ஏனெனில் அவர் அவனை நோக்கி அசுத்த ஆவியே மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். இவனை, இந்த மனுஷனை, இந்த அலக்களிக்கிற ஆவிய, இந்த சுடுகாட்டுல குடி வச்சிருக்கிற ஆவிய, சாதாரண வீட்டுல இருக்கிற மனுஷனை புடிச்சுக்கிட்டு இந்த ஆட்டை ஆற்றிய பிசாசு ஆவிய, பொல்லாத ஆவிய போ என்று சொல்லி இருந்தார். உடனே அந்த ஆவி அவனை விட்டு போயிட்டு, அந்த ஆவி அவனை விட்டு போனது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அந்த அசுஸ்த ஆவி அவனை விட்டு போனதுன்னு பாக்குறோம். அடுத்த வசனம் தான் முக்கியமான விசேஷம். படிங்க. அப்பொழுது அவர் அவனை நோக்கி, அப்பொழுது அவனை நோக்கி உன் பேர் என்னவென்று கேட்டார். உன் பேரு என்ன என்று கேட்டார். நாங்கள் அநேகரபடியா இருக்கிறதுனால லேகியோர் என்று சொல்லி, என் பேர் லேகியோன் என்று சொல்லி தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடி அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். எங்களை துரத்தாதபடிக்கு மிகவும் வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா. இப்ப என்ன சொல்றாரு? நாங்க லேகியோன், நாங்க அநேக பிசாசுகளை கூடி பிடிச்சிருக்கோம். அதனாலதான் இந்த முரட்டுத்தனமா இவன் நடக்கிறான். தேவையில்லாத காரியத்தெல்லாம் செய்யறான்னா ஒரு பிசாசு ரெண்டு பிசாசு இல்ல, அநேக பிசாசு அவனை பிடிச்சிருக்குது. அந்த பிசாசுகள் போகும்படி சொல்லும் போது, இயேசுவே உனக்கு எனக்கு என்ன, நான் உன் கோயிலுக்கு வரவனை பிடிக்கல. அந்த பிசாசு என்ன சொல்லுது? உன் கோயிலுக்கு வரவனை பிடிக்கல, இயேசுவை நம்புறவங்கள நான் பிடிக்கல. யாரை பிடிச்சிருக்கேன்? ஏன் ஜாதி ஜனம், ஏன் பங்காளிங்க, ஏன் சொந்தக்காரங்க. கோவம் வந்து அவருக்கு ஒரு வெட்டிக்கிறோம், அப்புறம் நாங்க தண்ணி அடிச்சுக்கிறோம், சமாதானமா போவோம். இந்த குணமுள்ள நாங்கெல்லாம் ஒரு இனம். ஆகவே உங்க கோயிலுக்கு வரவர்களோ உங்க விசுவாசிகளவோ நாங்க பிடிக்கல. இயேசுவே எங்களையே ஆண்டவரை வந்து தொல்லை பண்ற அப்படின்னு அந்த பிசாசு கெஞ்சுவதை பார்க்கிற. யாருகிட்ட? அந்த இயேசு கிட்ட அந்த பிசாசு கெஞ்சுது. அடுத்த வசனம். எங்களை துரத்தி விடாதபடிக்கு வேண்டிக் கொண்டான். அங்க பன்றி கூட்டம் அநேகம் மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பிசாசெல்லாம் அவரை நோக்கி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று வேண்டிக் கொண்டார். எங்களை என்ன செய்யுங்க? பாதாளத்துக்கு அனுப்பிடாதீங்க, இந்த பன்றிக்குள்ளியாச்சும் அனுப்புங்க என்று சொல்லி அவங்க அந்த பிசாசுகள் இயேசுவிடத்துல கெஞ்சுறதை பார்க்கிறோம். இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்த உடனே, இயேசு போங்கன்னு உத்தரவு கொடுத்த உடனே ஆவி புறப்பட்டு பன்றிகளுக்குள்ள, அந்த ஆவிகள் பன்றிக்குள்ள போய் உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகள் அந்த கூட்டமாய் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலில் பாய்ந்து கடலில் 2000 பன்றிகள். எத்தனை பன்றிகள்? அதுல எழுதி இருக்குது 2000 பன்றிகள். அந்த பன்றிகள் நுழைஞ்சு எல்லாம் மேட்ல இருந்து போய் அப்படியே கடல்ல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிடுச்சு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த பன்றிகள்லாம் செத்து போச்சான். அந்த பன்னி மேய்க்கிறவங்களாம் வந்து இதனடா மொத்தமா போய் பன்னிகள் செத்து போச்சு, இந்த பிசாசு இவனுக்குள்ள நுழைச்சு விட்டாரு அப்படி, இயேசுவே எங்க ஏரியாவிலே வராதீங்கன்னு சொன்னாங்களாம். அந்த ஊருக்காரங்க என்ன சொன்னாங்களாம்? படிங்க அந்த வசனத்தை. பன்றிகள் மேய்த்தவர்கள் ஓடி போய் சுற்றிப்புறம் எங்கும் அறிவித்தார்கள். ஜனங்கள் சம்பவித்ததை பார்க்கும்படி புறப்பட்டு, ஜனங்கள் அது எப்படிலாம் நடந்துச்சு, என்னடா அதிசயமா இருக்குதுன்னு சொல்லி எல்லாரும் காணும்படியா கூடி வந்தாங்க. இயேசுவிடத்தில் வந்து லேகியோன் பிசாசு பிடித்திருந்தவன், லேகியோன் பிசாசு இயேசுவிடத்தில் இருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்திருந்து தெளிந்திருந்ததை கண்டார்கள். தெளிந்த புத்தி உள்ளவனாய் கண்டார்கள். அல்லேலூயா. இப்ப இன்னொரு சோசிங்க அந்த வாசனத்தை, இன்னொரு முறை அந்த வசனம். இயேசுவிடத்தில் வந்து பிசாசு பிடித்திருந்தவன், லேவியோன் ஆகிய பிசாசு பிடிச்சிருந்தவன்
வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து, வஸ்திரம் தரிச்சு, அதாவது வேட்டி கட்டி இருக்கானா? எப்ப கட்டி இருந்தானா? வேட்டி அப்ப அதுக்கு முன்னால என்ன இருந்திருப்பான்? ஒண்ணுமே இல்லாம வேட்டி இல்லாம அம்மனமா இருந்திருப்பான். இப்ப அந்த ஊர் ஜனங்கள் வந்து பார்க்கும்போது வேட்டி கட்டி உட்கார்ந்து இயேசு சொல்றத ரொம்ப அமைதியா நல்ல புத்தியுள்ள கேட்டுக்கிட்டு இருக்கிறான். இதுவே அந்த ஜனங்களுக்கு ஆச்சரியம். என்னது? இதுவே அந்த பெரிய ஜனங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அட, எத்தனை பேர் கூடி பிடிச்சாலும் நிக்க மாட்டான், விலங்கு போட்டாலும் அத்துக்கிட்டு போயிடுவான், வீட்டுக்குள்ள பிடிச்சாலும் உடச்சு விட்டு போயிடுவான், சுடுகாட்டிலேயே கிடப்பான், யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். எத்தனையோ அடி அடிச்சிருக்கோம், கம்பால் அடிச்சிருக்கோம், செருப்பால் அடிச்சிருக்கோம், விளக்கு மாத்தாலும் அடிச்சிருக்கோம், எது பண்ணாலும் கேட்காத இந்த ரவிடி பிடிச்ச இந்த பிசாசு பிடிச்சவ இன்னைக்கு இயேசு கிட்ட ஒரு பாதத்துல அமர்ந்து வேட்டி கட்டி உட்காந்துருக்கானே. அட, இதுவே பெரிய ஆச்சரியமே. அப்ப எவ்வளவு தெளிவா இருக்கிறான் அப்படின்ட்டு அந்த ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்களாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, இது போலதான் அந்த பிசாசுகள் அவனை ஏன் பிடிச்சது? சாகடிக்க பிடிச்சது. எதுக்காக பிடிச்சது? ஏன்னா அவனை சாகடிச்சு இந்த செத்த பிசாசுகளுக்கு துணையா போகணும், நரலோகத்துக்கு போகணும், பேய்களோட பேய்கள் சேரணும், அப்பதான் சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு தான் அவனை பிடிச்சிருக்கு அந்த பிசாசு. இப்ப உங்களுக்கு சொல்றேன், ஒரு இது இந்த சின்ன பிள்ளைகளை வந்து சின்ன பிள்ளைகளா சேர்ந்துக்குருவாங்க. அடிச்சாலும் பிடிச்சாலும் என்ன செய்வாங்க? அவங்களுக்குள்ளேயே ஒன்னா இருப்பாங்க. அதே மாதிரி வாலி பிள்ளைங்க என்ன செய்வாங்க? வாலி பிள்ளைங்க சேருவாங்க. அதே மாதிரி பொம்பளை பிள்ளைங்க வயசு பிள்ளைங்க தான் சேருவாங்க. அதே மாதிரி கிழவிகளுக்கும் கிழவி தான் ஒரு இடத்துல சேர்ந்து இருப்பாங்க. அந்த வயசுக்கு தக்கவாறு தான் அந்த குணம் பொருந்தும். அல்லேலூயா. அதுபோல இந்த பிசாசு பிடிச்ச குழுக்களுக்கு அந்த பிசாசு பிடிச்ச கூட்டத்தோட தான் அது சேரும், மனுஷனோட சேரவே சேராது. இன்னொரு ரகசியம் சொல்றேன் உங்களுக்கு, கேளுங்களேன். நம்ம 100 ரூபா தாள் இருக்கு, 5 ரூபா தாள் இருக்குது, 10 ரூபா தாள் இருக்குது, 50 ரூபா தாள் இருக்குது, 1000 ரூபா தாள் இருக்குது, 2000 ரூபா தாள் இருக்குல்ல. நீங்க இந்த காசை பாருங்களேன். என்கிட்ட மாதிரி காசு வந்துச்சுன்னா 50 ரூபா தாள் வந்தா அது போயிடும், 100 ரூபா தாள் வந்தாலும் போயிடும். அப்படி வேற ஏதாவது செலவில் போய்கிட்டே இருக்கும். ஆனா காசு உள்ளவங்கிட்ட அந்த காசு போனா ஏற்கனவே அங்க ஒரு 1000 ரூபா 100 ரூபா தாளா இருக்குன்னு வைய. இப்ப அவங்ககிட்ட அந்த 100 ரூபா போச்சுன்னா அந்த 100 ரூபாயோட 100 ரூபா சேர்த்துக்கிறோம், அது வெளியவே வராது. ரூபாயோட ரூபா பெரியார் சொல்றாங்களா, பணத்தோட பணம் சேருதுறான்னு சொல்றாங்களா இல்லையா? பணத்தோட தான் பணம் சேரு. அந்த பணத்துகளுக்கு ஒரு கோடை இருக்கு. எங்க காசு ஏற்கனவே 100 ரூபா தாள் 1000 ரூபா தாள் இருக்குதோ, அங்க ஏற்கனவே 5 தாள் 10 தாள் ஒரு 1000 தாள் இருந்துச்சுன்னா இந்த 100 ரூபா தாள் அங்க போய் அப்படியே சுத்தி போய் அந்த ஏற்கனவே 1000 ரூபா தாள் 100 ரூபாயா இருக்குது பாரு, அந்த தாளோட போய் ஒட்டிக்கிறோம், இனத்தோட இடம் சேர்ந்துக்கிறோம். அது வேற இடத்துல நிக்கவே நிக்காது. ஏதாச்சும் ஒரு செலவுல பீடி வாங்கினேன், சிகரெட் வாங்கினேன், கோட்டர் வாங்கினேன், தண்ணி அடிச்சுட்டு அது என்ன பண்ண, அந்த பணம் போய்கிட்டே இருக்கும். இதுதான் பிசாசு குணம். எவன் நல்லவனா இருக்கிறானோ அவன்கிட்ட தான் அந்த காசு போய் தங்கும். அந்த காசு அங்க தங்கி அந்த காசு அவனை விட்டு போகும்போது என்ன செய்யும்? அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு போகும். அந்த காசு என்ன செஞ்சுட்டு போகும்? ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு போகும். இல்லைன்னா ஒரு வீட்டை கட்டி வச்சுட்டு போகும். இல்லாட்டி போட ஒரு பெரிய ஆக்சிடென்ட் கேஸ் இருந்து ஒரு உயிரை காப்பாற்றி வச்சுட்டு அந்த காசு, அதுக்கு இடையில அந்த காசு வீண் செலவு போனவே போகாது. அல்லேலூயா. ஆனா நம்மள மாதிரி ஆளுகிட்ட அந்த காசு என்ன செய்ய நிக்கவே நிக்க. எத்தனை முடிச்சு போட்டாலும் ஒரு 100 ரூபாய் சேர்த்து 100 ரூபாய் சேர்த்து வைக்கிறதுக்குள்ள அதுக்கு ஒரு செலவு கட்டாயமா வந்துடும். என்ன வந்துடும்? அந்த காசு 100 ரூபாய் பையில இருந்து முணுகிட்டே அடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த காசு போக தட்டி நமக்கு முடிவு தீரவே தீராது. அதுபோல பேய்களுக்கும் அந்த இனத்தோட இனம் தான் சேரும். குடிகாரனோட குடிகாரன் சேருவான், பீடி குடிக்கிறவனோட பீடி குடிக்க சேருவான், தண்ணி அடிக்கிறவன் தண்ணி அடிக்கிறவனோட சேருவான், திருடன் திருடனோட தான் சேருவான், நல்லவன் நல்லவனோட தான் சேருவான். அல்லேலூயா. அதுபோல இந்த பிசாசுகளோட சேர்ந்து பிசாசுகளை அந்த பிசாசு பிடிச்சி அவனை நரக லோகத்துக்கு அணைக்கென்று கூடு போகுது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, அவன் இயேசு கிட்ட வந்ததுனாலதான் அவன் தப்பிச்சான்னு பார்த்தோம். அவன் முழுசா மனம் திரும்பி கிருபை வந்ததுன்னு பார்க்கிறான். அவன் மீண்டும் மனுஷனானான். அல்லேலூயா. ஆனா இவனை பிடிச்ச பிசாசு அந்த பன்றிகள் உயிரை வாங்கிட்டு போயிருச்சு. அதுபோல ஒருத்தனுக்கு பிசாசு பிடிக்குதுன்னு சொன்னா அவனை அழிக்கிறதுக்காகவே அந்த பிசாசு அவனை பிடிக்கலன்னு அர்த்தம். ஆகவே அவன் என்ன செய்வான்? அந்த பிசாசு கொடுக்கல எப்படின்னா
அவன் செய்கை வச்சு தெரிஞ்சுக்கலாம். என்ன செய்யலாம்? அவனுடைய பார்க்கறதுக்கு நல்லா தான் இருப்பான், நல்ல வேட்டி சட்டை போடுவான், நல்லா சிரிப்பான், நல்லா தான் இருப்பான். ஆனா அவனுடைய செய்கை மட்டும் என்ன இருக்கும்? தப்பா இருக்கும். அல்லேலூயா. நடக்கையில அவன் செய்கை ஒரு தப்பா இருக்கும். அந்த தப்பை பார்த்தாலே ஓ இது பிசாசு குணம், இது இவனை கெடுக்கிறதுக்குனே வந்திருக்குது, அதனாலதான் மறைஞ்சு மறைஞ்சு செய்யறான் என்று தெரிஞ்சுக்கலாம். அப்ப நம்ம நாட்டுல நம்ம எவ்வளவோ கஷ்டப்படுறோம், ஆனாலும் கஷ்டப்பட்டாலும் பாடுபட்டாலும் பலன் இல்லை, எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் மிச்சம் இல்லை. மற்ற ஜாதிக்காரன் ஏதோ ஒரு கடையை வச்சு ஒரு வியாபாரத்தை வச்சு ஒரு 10 ரூபாய் வச்சு சுரண்டி எப்படியோ வாழ்ந்துடும். ஆனா கடினமா உழைக்கிற மக்கள் இந்த பாட்டாளி மக்கள், ஆனா வருஷமெல்லாம் உழைச்சாலும் என்ன இல்ல, ஒரு நல்ல வீடு கட்ட முடியல. என்ன செய்ய முடியல? நல்ல வீடு கட்டல. பணம் சம்பாதிக்கிறோம், கடினமா உழைக்கிறோம், நெத்தி வேர்வை நிலத்துல ஒரு மாதிரி உழைக்கிறோம். ஆனா அவ்வளவு சம்பாரிச்சும் கூட அந்த காசு நம்ம கிட்ட நிக்கல. ஏதாச்சும் ஒரு செலவுல அரிசி வாங்கினேன், புளி வாங்கினேன், தண்ணி அடிச்சு, விருந்தாடி போனேன், சாப்பிட்டேன், சரியா போச்சு. அடுத்த மாசம் அடுத்த வீடு கையேந்திர அளவுக்கு தான் நம்ம வாழ்றமே ஒழிய நம்ம வாழ்க்கையில சமாதானம் இல்லை. அல்லேலூயா. அது என்னாச்சும் ஒரு அரசாங்கம் ஒரு வீடு கட்டி கொடுக்குமா, ஒரு லோன் கொடுக்குமா, அதுல ஏதாச்சும் ஒரு நன்மை கிடைக்குமா காத்துக்கு இருக்கிற ஒழிய நம்ம கிட்ட லோன் கொடுக்குற முடியும் அவன் தான் பொழைச்சிட்டு போறேன், ஆபீசர் தான் மேலும் நல்லா இருக்கிறான ஒழிய நம்ம அப்படியே தான் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப இந்த சூழ்நிலையிலிருந்து நம்ம எல்லாம் மாறுபடணும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துகிட்ட ஞாயிற்றுக்கிழமை பக்கத்தில் இருக்கிற ஆலயத்துக்கு போய் அந்த சத்தியத்தை கேட்கும் போதுதான் நம்ம கிட்ட இருக்கிற தீய பழக்க வழக்கம் மாற ஒரு நல்ல குணம் சேரும். அல்லேலூயா. ஒரு காலத்துல நானும் அப்படித்தான் மோசமான ரவடியாக இருந்து, சண்டை கட்டவனாக இருந்து, அடிதடியில இறங்கி கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனாக இருந்து பல முறை ஜெயிலுக்கு போய் வந்திருக்கிறேன். அப்ப எல்லாம் வாங்க தோழா அவன் கூப்பிடுவாங்களே ஒழிய சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஒரு பக்கம் பெரிய மனுஷனா இருப்போம், இன்னொரு பக்கம் குடிக்க கஞ்சி இல்லாம ரோட்ல திரிவோம். ஆனா இயேசுக்குள்ள என்னைக்கு வந்தோமோ அன்னையிலிருந்து அடிதடி மாறியது, குணங்கள் மாறியது, சண்டை மாறியது, சமாதானம் தானா வந்தது. அல்லேலூயா. எந்த இடத்துல மோசமான ஆளோ, எந்த இடத்துல சண்டை கட்ட ரவுடி பயலா இருந்தோமோ அந்த இடத்துல இன்னைக்கு மரியாதைக்குரிய மனுஷனாய் அழைக்கிற அளவுக்கு, அநேகருக்கு நம்ம ஆலோசனை சொல்ற அளவுக்கு, நம்ம ஆலோசனை கேட்டவங்களா நம்மளை விட நல்லா இருக்கிற மாதிரி வாழக்கூடிய அளவுக்கு தேவனை மாற்றி விட்டார். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான இந்த ஊர் மக்களே, உங்களுக்காக நாங்கள் செபிக்க போறோம். எங்களை மாத்தின இயேசு, அந்த பிசாசு கொடுத்தவனை சுகமாக்கின இயேசு உங்களை சுகமாக்கும்படியாக வந்திருக்கிறார். உங்க ஏரியாவில் அநேக பிள்ளைகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நாளைக்கு பெரிய பெரிய தலைவர்களாய் வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு தலைவர்களும் ஆண்டவரே கல்வி கற்று பிள்ளைகளை ஞானம் கற்று கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். இந்த பொல்லாத ஆவிகளை பிடிச்சிருக்கிற இந்த கெட்ட பிசாசுகள், அதாவது குடிப்பழக்கம், தீய பழக்க வழக்கம் எல்லாம் நீங்கி இந்த நாட்டு மக்கள் நல்லபடியா வாழ நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே எங்களை மாத்தின அந்த தேவன் இந்த ஊர் ஜனங்களை மாற்ற வேண்டுமா செபிக்கிறோம். இந்த ஏரியா ஒழுக்கமுள்ள ஏரியா மாற வேண்டுமா செபிக்கிறோம். எல்லா தீய பழக்க வழக்கங்களை வெட்டு விலக வேண்டுமா செபிக்கிறோம். எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் மிச்சமில்லாம இருக்கிற இந்த பாடுபடுற பிசாசை இயேசுவின் நாமத்தினாலே கட்டி அப்புறப்படுத்துகிறோம். ஆண்டவரே எவ்வளவு சம்பாதிச்சாலும் மிச்சமில்லாத பிசாசு போய் ஆண்டவரே உழைச்ச காசு உழைச்சபடிக்கே சேரும்படியாய் வருங்காலத்துல இந்த ஏரியாவெல்லாம் பணக்கார ஏரியாவை மாறும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. எங்க ஜெபத்தை கேட்டு பிசாசை விலக்கி பில்லி சுனிய கட்டுகளை அகற்றி சமாதானத்தை கொடுத்த தேவன் இந்த ஏரியாவுக்கு சமாதானத்தை தர வேண்டுமா செபிக்கிறோம். இந்த பூலோகத்தில் சமாதானமாய் வாழும்படியாய், பரலோகத்துல நித்திய ஜீவன் அடையும்படியாய் கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். நம்ம இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். நோய்கள் பேய்கள் நீக்கிடுவார், நோய்கள் பேய்கள் நீக்கிடுவார். நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார், நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம்
செய்வார். நம்ம இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். கடந்தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார், கடந்தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார். கண்ணீர்கள் யாவையும் தொடைத்திடுவார், இயேசு கண்ணீர்கள் யாவையும் தொடைத்திடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். நம்ம இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். தந்தானே தான தந்தானே, தந்தானே தான தந்தானே, கொடே தந்தானே தான தந்தானே, தந்தானே தான தந்தானே.